கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மயப்படுவதாக. இந்த வேளையிலும் தேவன் பாராட்டுகிற கிருபை பெரியது. அவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய கிருபை பெரியதையா. யெகோவாயிரே, உம்முடைய கிருபை பெரியதையா. உம்முடைய இரக்கம் பெரியதையா. ஆண்டவரே, அருமையான இந்த வேளையில் கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே, பிள்ளைக்கு ஆண்டவரே பால் பவுடர் வாங்குறது கூட காசு இல்லையே. தெய்வனே, என்னை கைவிட்டு விட்டீரோ. வாலிப வயதிலும் நான் அண்டி கொண்டிருந்தேனே. எனக்கே இந்த சூழ்நிலையிட்டு தவிக்கிறேன். அருமையான மகளுக்கு ஆண்டவரே ஒரு விடிவு இருக்கிறது, ஒரு முடிவு இருக்கிறது. தேவன் பராக்கிரமசாலி, தேவன் ஐஸ்வர்ய சம்பந்தனர் என்பதை உனக்கு நிரூபிக்கப் போகிறார். இந்த வேலையிலும் கர்த்தாவே சோத்தரிக்கிற துதிக்கிற கர்த்தாவே, ஆண்டவரே பணக்கார நிலைமையில் இருந்து கர்த்தாவே இந்த நாளிலும் திக்கி திணறி கொண்டிருக்கிற ஆண்டவரே அந்த அருமை சகோதரனுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தாவர் என்ன செய்வது என்று புரியாமல் அரை வீட்டில் அங்கு இங்கு உலாவி கொண்டிருக்கிற அன்பான சகோதரனை கர்த்தருடைய கரம் உன்னை நோக்கி வருகிறது. வெகு சீக்கிரமாக இந்த உபத்திரத்திலிருந்து, இந்த பொல்லாத பைனான்ஸ் உபத்திலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தாவே, எவரையும் ஆண்டவரே கர்த்தா புனரமைக்க உமக்கு முடியும். எவரையும் கைதூக்கிவிட உமக்கு முடியும். உடைய வல்லமையுள்ள கரம் இறங்குவதாக இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சங்கீதம் 83, 17, 18. யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே, பூமியனத்தின் மேல் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி அவர்கள் என்றைக்கு வெட்கி கலங்கி நாணமடைந்து அழிந்து போவார்களாக. தேவனுடைய கிரியைகள். யெகோவா என்னும் தேவன் ஒருவரே தேவன் என்று அறியும்படியாக என்னுடைய பகையினர்கள், ஆண்டவரை உம்மை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், உமக்கு விரோதமாக வந்தவர்கள் எல்லாரும் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவர்கள் எல்லாரும் வெக்கி நாணமடைவார்களாக. நானோ என்றென்றைக்கும் பச்சையான ஒலிவு மரத்தை போல் இருப்பேனாக. இது தாவீது ராஜாவுடைய ஒரு விண்ணப்பமாக இருக்கிறது. அருமையானவர்களே, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த லெந்து நாட்களிலே அதிகமாக தேவனை தேடிக்கொண்டிருக்கிறவர்களே, தேவன்தான் இயேசுதான் தெய்வம் என்று இரவும் பகலும் ஆண்டு வேதத்தோடு அலைந்து கொண்டிருக்கிற அன்பான தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு நாமத்தினாலே மீண்டுமாக நான் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே தாவீது ராஜா அழகான ஒரு காரியத்தை கொண்டு வருகிறார். தேவனை அறிந்தவர்களுக்கும் விசுவாசித்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை நீங்கள் கொண்டு வாங்க. அவர்கள் என்றென்னைக்கும் வெட்கி கலங்கி நாணமடைந்து அழிந்து போவார்களாக. இந்த வார்த்தை இப்பொழுது புதிய ஏற்பாடு காலத்திலே இது செல்லுபடி ஆகாது. தேவன் இருந்தாலும் தேவன் கிரியை செய்து கர்த்தராகிய நம்மை ஆராதித்து கொண்டிருக்கிற நமக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும். இதுதான் இந்த சுருக்கமாக இருக்கிறது. ஒரு வீட்டிலே அண்ணன் தம்பி 2 பேரும் இருந்தார்கள். அண்ணனுடைய வளர்ச்சி அபிரிதமாக இருந்தது. நன்றாக தொழிலில் முன்னேறி கொண்டே இருந்தார். தம்பிக்கு திருமணமாகிவிட்டது. ஆனால் தம்பியுடைய காரியங்கள் அவ்வளவு விசேஷமாக இல்லை. அண்ணன் தொழில் பிக்கப்பாக அவருக்கு ஞாயிற்றுக்கிழமை கிடையாது, அவருக்கு பைபிள் வாசிப்பு கிடையாது. ஒரே தொழில் பருப்பு அரிசி முட்டை கிட்டை இது தான் ஓடிட்டே இருந்துச்சு வண்டி. 10 வருஷமானது. இந்த தம்பியினுடைய காரியம் எப்படி இருந்ததால் சரியாக ஆலயத்துக்கு போவார். ஞாயிற்றுக்கிழமை யார் பொருள் கேட்டால் கூட சொல்லி வச்சிருவார். இல்லை ஞாயிற்றுக்கிழமை கடை திறக்க முடியாதுன்னுருவார். இவருடைய ஃபைனான்ஸ் நிலவரம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. எல்லாரும் சொல்லுவாங்க, எப்பா தம்பி உங்கள் அண்ணன் எப்படிப்பா எவ்வளோ பிக்கப்பில் இருக்காரு, காரு அது இதுன்னு போயிட்டே இருக்கிறாரு, இடம் வாங்கிட்டே போயிட்டே இருக்கிறாரு, நீ என்ன சர்ச்சின்னு ஒன்றும் இப்படியே தானே இருக்கா? எங்கள் அண்ணனை ஆண்டவர் ஆசீர்வதிச்சா போதுங்க, அவர் நல்லா இருக்காரா, எனக்கு போதுங்க. இவர் அது பாட்டுக்கு இவருடைய பக்தியின் வழியில் இவர் போய்கொண்டே இருந்தார். அண்ணன் தடம் புரண்டு ஆசீர்வாதத்தின் பாதையில் போயிட்டே இருந்தார். 10 வருடம் தாங்க ஆச்சு. ஒரே ஒரு வேதிங்க அந்த மூத்தவர் அந்த அண்ணனுக்கு பிடிச்சிச்சுங்க. அந்த ஒரு காலையை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. டக்குன்னு ஃபைனான்ஸில் அப்படியே விழுந்தாருங்க. இந்த 10 வருஷத்தில் இந்த தம்பி அப்படியே டக்குன்னு அப்படி மேலேயே போயிட்டாருங்க. என்ன சொல்ல வர்றேன் நான், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தரை அறிந்த உனக்கும் கர்த்தரை அறியாத அவர்களுக்கும், தேவனுடைய வழிகளை நடக்கிற உனக்கும் தேவனுடைய வழிகளை நடக்காதவர்களுக்கும், கொஞ்ச நாள் பார்க்கின்ற வேளையிலே கர்த்தரை அறியாதவர்கள் பனை மரத்தை போல ஓங்கி வளர்வார்கள். ஒரு காலகட்டத்திலே பார்த்தீர்கள் என்றால் பனை மரம் அப்படியே நெடுஞ்சானியா விழுந்துரும்யா. கர்த்தரை அறிந்த நீ, இயேசுவை பிடித்து கொண்டிருக்கிற நீ, உன்னுடைய குடும்பம் உன்னுடைய தொழில் வளர்ச்சி அடையும். யெகோவா என்கிற நாமத்தை உடைய தேவன் பூமி முழுவதையும் கண்காணித்து கொண்டிருக்கிறார் ஐயா. உள்ளம் முழுவதையும் கண்காணித்து கொண்டிருக்கிறார் ஐயா. கர்த்தரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் அவர் முகத்தை பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். உன்னுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ண போகிறார்.
இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் உன்னுடைய தேவனாக இருக்கிறார், என்னுடைய தேவனாக இருக்கிறார். பூமி அழிந்து போகலாம், பூமி நிலைமாறி போகலாம், கோப்புகள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், இயேசு மாற மாட்டார், இயேசு ஏமாற மாட்டார், இயேசு மாற மாட்டார், இயேசு ஏமாற மாட்டார். யாரும் அவரை விலை கொடுத்து வாங்க முடியாது. அன்பான சகோதரரே, உன்னுடைய தரித்திரம் மாறப்போகிறது, உனக்கு ஐஸ்வர்யம் வரப்போகிறது, உனக்கு நன்மை உண்டாக போகிறது. நீ யாரை நம்பிக்கொண்டிருக்கிறாய்? உயிர்த்தெழுந்த இயேசுவை நம்பிக்கொண்டிருக்கிறாய். ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த இயேசுவை நீ விடாமல் பற்றி பிடித்து கொண்டிருக்க ஒரு காலம் வரப்போகிறது. நாளைய தினத்திலே வியாழக்கிழமை முதல் வேளன் என்னுடைய ஜெபக்கூடாரத்திலே நம்பர் 3 TR மணி திரு ஜெபக்கூடாரத்திலே ஆசீர்வாதமான மீட்டிங் கொண்டு சகோதரர் எம் ஜான்சன் முன்னாள் செயலர் பம்பல் சிஎஸ்ஏ அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறார்கள். ஜாய் டிவி புகழ் சாரால் அவர்கள் ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுக்கிறார்கள். முடிவு ஜெபத்தை இஸ்ரவேல் ஐயா ஏறெடுக்கிறார்கள். நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உம்மை அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் கர்த்தாவே நீர் வித்தியாசத்தை ஏற்படுத்த போகிறீர். ஆண்டவரை நாளை தினத்திலும் என்னுடைய இடத்தில் நடைபெறுகிற அந்த யோசேப்பின் ஜெபக்கூடத்தில் நடைபெறும் நம்பர் ஆண்டவரை 3 TR மணி தெரு பம்பல்லை நடைபெற வேவுசி நகரில் நடைபெற இருக்கிற அந்த மீட்டிங்கை கருத்து ஆசீர்வதிப்பீராக. ஆனால் கலந்து கொள்ள எல்லாருக்கும் நன்மை செய்வீராக. உம்மை பற்றி அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் வித்தியாசத்தை உணரும்படி செய்வீராக. இயேசுவினாலே வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.